இந்த மோடி அரசு விளம்பரம் நிறைய கொடுத்துட்டு இருக்காங்க. இந்தியா முழுவதும் பார்த்தீங்கன்னு சொன்னால் மோடி மிகப்பெரிய சாதனை படைத்துள்ளார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பத்திரிகையும் செய்தி வந்துட்டு இருக்குது. இதை சொல்லுவாங்கல்ல, வித்துவான்னு சொன்னால் என்னத்தைக்கு தட்டுவான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சாதனை 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 சொல்லிட்டு இருக்காரு மோடி. என்ன சாதனை பண்ண சொல்லு, ஒரு கட்சிக்காரனை ஒருத்தனையாவது சொல்லு இல்லையா? அவர் சொல்றாரு, நேருனுடைய அந்த பிரதமர் பதவியினுடைய காலத்தை மோடி அவர்கள் மிஞ்சி விட்டார் அப்படின்னு சொல்றாரு. அதுலேயே பித்தலாட்டம் ஏமாத்து. இவன் பொய்யிலேயே பிறந்து பொய்யிலேயே வளர்ந்த புலவர் பெருமானன்னு சொன்னா ஒரே ஆள் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த ஆர்எஸ்எஸ் கும்பல், பிஜேபி கும்பல், நரேந்திர மோடி கும்பல். அதுல கூட பாரு பொய். பிரதமர் நேரு இருந்த பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னா 6130 நாள் இருந்திருக்காரு. 1917ஆம் ஆண்டு 1947ஆம் ஆண்டு அவர் பிரதமராக பொறுப்பேற்று 1964 முடிச்சார். இந்த ஆளு பார்த்தீங்கன்னு சொன்னா 4411 நாள் தான் இருந்திருக்கிறான். ஆக இடைப்பட்ட காலங்கள் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட 1600 நாட்கள் இன்னும் இருக்கு. இதுல கூட போய் ஏமாத்து. ஆக என்னன்னா அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்றைக்கு ஆர்எஸ் கும்பலும் பிஜேபி கும்பலும் தொடர்ச்சியாக இந்த மக்களையும் நாட்டையும் ஏமாற்றக்கூடிய வேலையை தொடர்ச்சியா செஞ்சுட்டு இருக்கிறான். அதுக்காக ஆயிரக்கணக்கான ரூபாய் இன்னைக்கு செலவழிச்சிட்டு இருக்கிறான் விளம்பரத்துக்காக. தோழர்களை நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு பெட்ரோல் டீசல் விலை என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் நரேந்திர மோடி 2014 ஆட்சிக்கு வரும் பொழுது எல்லாத்தையும் தோழருக்கு தெரிஞ்ச விஷயம்தான். இந்த மன்மோகன் சிங் இந்தியாவை அடகு வைத்து விட்டார். இந்திய மக்களுடைய ஏழை மக்களுடைய வயிற்றில் அடித்து விட்டார். அவர் வாழ்க்கை நாசம் போயிடுச்சு. பெட்ரோலில் ஏறி போச்சு. இந்த இதுன்னு சொன்னாங்கல்ல தமிழிசை சவுந்தரராஜன், பெட்ரோல் விலை விண்ணை பிளக்கிறது, டீசல் விலை பார்த்தீங்கன்னா காதை பிளக்கிறது, எரிவாயு விலை வீட்டை எரிக்கிறதுன்னு சொன்னாங்க. எங்க 2014 அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு சிலிண்டருடைய விலை, பனியர் சிலிண்டர்ல வீட்டு உபயோகிச்ச விலை பாத்தீங்கன்னு சொன்னா அன்றைக்கு 414 ரூபாய். இன்னைக்கு என்ன விலை? இன்னைக்கு 1000 ரூபாய் வந்துச்சு. அன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா 2014ஆம் ஆண்டு 1 லிட்டர் பெட்ரோல் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 65 ரூபாய். இன்னைக்கு 1 லிட்டர் பெட்ரோல் எவ்வளவு? 110 ரூபாய். அன்னைக்கு 1 லிட்டர் பெட்ரோல் டீசல் பாத்தீங்கன்னு சொன்னா அன்றைக்கு 45 ரூபாய் 2014ஆம் ஆண்டு. இன்னைக்கு 2026ஆம் ஆண்டு பாத்தீங்கன்னு சொன்னா 1 லிட்டர் பெட்ரோல் 100 ரூபாய் 90 பைசா. ஆக என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்றைக்கு மோடி வந்த பின்பு ஆயுசோட நிறைய விட்டாரு இந்த நரேந்திர மோடி கும்பல். அன்னைக்கு 2014 பாத்தீங்கன்னு சொன்னா அமெரிக்காவுக்கு இந்தியாவை இந்த காங்கிரஸ் கும்பல் அடமானம் வைத்து விட்டது. ஒட்டுமொத்தமான இந்திய மக்களையும் அடமானம் வைத்து விட்டார்கள். இந்திய தேசத்தை அடமானம் வைத்து விட்டார்கள். 50 லட்சம் கோடி கடன் வாங்கி விட்டார்கள் அப்படின்னா 50 லட்சம் கோடி கடன் வாங்கி விட்டாரு அப்படின்னா. ஆனா மக்களை நம்ம புரிஞ்சுக்கணும், நரேந்திர மோடி மட்டும் இன்றைக்கு 165 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காரு. ஆக 70 ஆண்டுகளாக வாங்கப்பட்ட கடன் 50 லட்சம் கோடின்னு சொன்னா இந்த ஆளு மட்டும் பாத்தீங்கன்னு சொன்னா 165 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காரு. நம்ம சர்வதேச சந்தையில பாத்தீங்கன்னு சொன்னா 2014 ஒரு பேரல் கச்சா எண்ணெய் அன்றைக்கு 112 ரூபாய். 2014 112 ரூபாய். ஆனா இன்னைக்கு ஒரு பேரல் கச்சா எண்ணெய் எவ்வளவு? $80. அன்னைக்கு $112. ஆக அன்னைக்கு நம்ம 65 ரூபாய்க்கு விற்றோம். 2014ஆம் ஆண்டு 1 லிட்டர் பெட்ரோல் 65 ரூபாய். ஆனா இன்னைக்கு என்ன நிலைமை? 110 ரூபாய். ஆக இன்னைக்கு பெட்ரோலுடைய விலை என்னன்னு கேட்டீங்கன்னா குறைஞ்சிருக்குது. மக்களை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த நரேந்திர மோடி கும்பல் சொல்ற மாதிரி ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் யுத்தம் நடந்து விட்டது. இந்த யுத்தத்தின் காரணமாக தவிர்க்க முடியாமல் இன்றைக்கு பெட்ரோல் டீசல் கேஸ் விலை என்பது உயர்ந்து கொண்டே போகிறது என்று எல்லா மீடியாவிலும் பார்த்தீங்கன்னா பிரச்சாரம் நடைபெற்று இருக்கிறான். மக்களை நம்ம புரிஞ்சுக்கணும். நமக்கு ஈரான் பெட்ரோல் கிடைக்கல, கச்சா எண்ணெய் கிடைக்கல, ஹார்முஸ் அது சலசஞ்சில் இருந்து நமக்கு வரல. நமக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா சலுகை விலையில் ரஷ்யாக்காரன் இன்னைக்கு கச்சா எண்ணெய் கொடுத்துட்டு இருக்கலாம். அதே போல வெனிசுலாவில இருந்து கச்சா எண்ணெய் வருது, நைஜீரியால இருந்து வருது, பல்வேறு நாடுகள் இருந்து நமக்கு கச்சா எண்ணெய் வந்து கொண்டு இருக்கிறது. இது என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா ஒரே ஒரு பிரச்சனை தான். இன்னைக்கு இந்தியாவுடைய ஜிடிபி என்பது 5வது இடத்துக்கு போயிருக்குது. இன்னைக்கு இந்தியாவுடைய ஒட்டுமொத்த பொருளாதாரம் என்பது ஜிடிபி என்பது $4.5 டிரில்லியன். இன்னைக்கு ஜப்பான்காரன் எவ்வளவு? அவன் 8 கோடி மக்கள் இருக்கிறான். நம்ம 140 கோடி மக்கள் இருக்கிறோம். நம்மளுடைய பொருளாதாரம் என்பது வெறும் $4.5 டிரில்லியன். ஆனா ஜப்பான்காரனுடைய
பொருளாதாரம் $5 டிரில்லியன். இது என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா நம்ம கிட்ட ஒக்கடல் அந்நிய செலவாணி கையிருப்பு என்பது இல்லை, காலி. அதை சொல்வதற்கு மோடி கும்பல் தயாரா? அதான் நம்ம கேள்வி. சர்வதேச சந்தையில் நீங்க டாலர் கொடுத்தால்தான் கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்ய முடியும். ஆனா இங்க டாலர் இல்ல. இன்னைக்கு அதே டாலரை பாத்தீங்கன்னா 8 கோடி மக்களை வச்சிருக்கிற ஜப்பான்காரன் வச்சிட்டு இருக்கிறான். இன்னைக்கு உபரியா பாத்தீங்கன்னு சொன்னா ஒரே ஆண்டில் சீனாக்காரன் $1.5 டிரில்லியன் உபரியா வச்சிருக்கிறான். ஆனா இந்த நரேந்திர மோடி கும்பல் கிட்டத்தட்ட 165 லட்சம் கோடி ரூபாய் கடனை வச்சிருக்கான். அவன் 300 லட்சம் கோடி ரூபாய் இருப்பு வச்சிருக்கிறான். இவன் 216 லட்சம் கோடி ரூபாய் கடன் வச்சிருக்கிறான். இது வித்தியாசம். ஆக நம்ம ஏற்றுமதி இல்லை. முழுக்க முழுக்க இந்த மாட்டு சாணத்திங்கிறவன் புத்தி வருமா? இவன் மாட்டு சாணத்திங்கிறவன், மாட்டு மூத்திரத்தை குடிக்கிறவன், இவன் எப்படி விஞ்ஞானத்தை கண்டுபிடிப்பான்? அவன் விஞ்ஞானத்தை கண்டுபிடிச்சு நிறைய பொருள் உற்பத்தி பண்ணி பல்வேறு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதன் மூலமாக அந்நிய செலவாணியை இறக்குமதி பண்றான். ஆனா இது என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா எதையும் கண்டுபிடிக்கிறது இல்ல, இறக்குமதி செய்வதனால அந்நிய செலவாணி காலி ஆயிட்டு இருக்குது. இதுதான் பிரச்சனையே இன்னைக்கு. அதனால நம்ம ஒரு புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு ஒரு கிட்டத்தட்ட மக்களே நம்ம ஒரு பேரல் கச்சா எண்ணெய் இன்னைக்கு விலையில பாத்தீங்கன்னா $7,000. இன்னைக்கு ஒரு பேரல் கச்சா எண்ணெய் $80. அது நம்ம இந்திய ரூபாயின் கணக்கு போட்டீங்கன்னு சொன்னா $7,000. ஆனால் இந்த அம்பானியும் அதானியும் அடிக்கக்கூடிய கொள்ளை இருக்குல்ல, சலுகை விலையில ரஷ்யா கிட்ட வாங்கி அம்பானியும் அதானியும் அடிச்ச கொள்ளை 6 லட்சம் கோடி. 6 லட்சம் கோடி. ஆக சலுகை விலையில வாங்கி மாமியா மசரை பிடுங்கி மருமம் தாளம் பண்ணாலாம். அந்த மாதிரி மக்களுடைய வரிப்பணத்தை அம்பானிக்கும் அதானிக்கு தாரை வார்த்து விட்டு இந்தியனுடைய கஜானா காலின்னு சொன்னா எப்படி ஏற்றுக்க முடியும்? இன்னைக்கு அம்பானி அதானி போன்ற கார்பரேட் கும்பலுக்கு இருக்கக்கூடிய பணத்தை 10 பேர்த்திட்டு இருக்கிற பணத்தை கொடுங்கன்னா இந்தியனுடைய கடன் அடிச்சிடலாம். அந்த அளவுக்கு கூந்து போய் கிடக்குது. ஒரு பேரல் நீங்க கச்சா எண்ணெய ஒரு பேரல்ல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பேரல் என்பது 159 கிலோ. 159 கிலோ. அதை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பெட்ரோல் எடுக்கலாம், டீசல் எடுக்கலாம், நப்தின் எடுக்கலாம், நீங்க தார் எடுக்கலாம், அதே போல மெழுகு எடுக்கலாம், சோப்பு எடுக்கலாம். இந்த மாதிரி பல்வேறு வகையான பொருளை பிரிக்கலாம். அது பிரிக்கும் பொழுது அதில் கிடைக்கக்கூடிய வருமானம் என்பது ஒரு பேரலுக்கு 25,000 ரூபாய், 25,000 to 30,000 ரூபாய். ஆனா இவன் இறக்குமதி பண்றது எவ்வளவு? 7,000 ரூபாய். ஆக கொள்ளையடிக்கிறது எவ்வளவு? இவ்வளவு வரிப்பணம். மக்களுடைய வரிப்பணத்தை தாறுமாறாக கொள்ளையடித்து இவன் கார்பரேட் கம்பெனிகளுக்கு, ஏகாதிபத்தியங்களுக்கு தாரவாத்துட்டு இருக்கிறான். அதுதான் நிதர்சனமான உண்மை. அதனால் இந்த பெட்ரோல் டீசல் விலையால இன்னைக்கு பாத்தீங்கன்னா கடுமையா பாதிச்சிருக்கிறோம். ஒரு டீ கடையில போய் டீ சாப்பிடுவேன். அந்த டீ கடையில 5 ரூபாய் தான் டீ. அவர் டீ கடையை மூடிட்டே போயிட்டாரு. அந்த டீ கடையில இன்னைக்கு பல்வேறு ஹோட்டல் கடை மூடிட்டான், பல்வேறு டீ கடை மூடிட்டான், நடுத்தர ஹோட்டல் கடை தான் மூடிட்டான். ஏன்னா இன்றைக்கு கமர்ஷியல் சிலிண்டர், பொது பயன்பாட்டுக்கு வர சிலிண்டர் விலை இன்றைக்கு தேதியில 3,800 ரூபாய்க்கு மேல போயிடுச்சு. மோடி ஆட்சிக்கு வரப்ப 1,200 ரூபாய், இன்னைக்கு 3,800 ரூபாய். அதனால இன்னைக்கு அவங்களால நடத்த முடியல. ஒரு டீ அந்த கடையில போய் சாப்பிடுங்க. அந்த கடையில நான் ஆர்ப்பாட்டத்துக்கு வரப்ப அந்த கடையினுடைய டீ இல்ல, முன்னாடி ஒரு கடை இருக்கும், 5 ரூபாய் டீ. ஆனா இன்னைக்கு அந்த கடையில 15 ரூபாய். ஒரு போண்டா அன்னைக்கு 3,000 ரூபாய், 3 ரூபாய். இன்னைக்கு அதே போண்டா 7 ரூபாய். ஆக எல்லா வேலையுமே நீ பாத்தீங்கன்னு சொன்னா தாறுமாறா ஏறி போச்சு. எல்லா வேலையும் ஏறி போச்சு. ஆனா கூலி ஏறி, உழைக்கும் மக்களுக்கு கூலி ஏறல. உழைக்கும் மக்கள் அடிமைப்படுத்தப்பட்டு இருக்கிறார்கள், ஒப்பந்த தொழிலாக இருக்காங்க. உழைக்கும் மக்கள், நடுத்தர மக்களும் இன்னைக்கு திக்கு தெரியாம இன்னைக்கு திண்டாடி போய் கிடக்கிறாங்க. அதனால் உடனடியாக இந்த மோடி கும்பல் இன்னைக்கு சர்வதேச சந்தையில கச்சா எண்ணெய் குறைஞ்சிருக்குது. அதனால அதுக்கு ஏற்றவாறு இன்றைக்கு என்ன நிலைமை அப்படின்னு சொன்னா 60 ரூபாய்க்கு பெட்ரோல் கொடுக்கணும், 45 ரூபாய்க்கு டீசல் கொடுக்கணும், 400 ரூபாய்க்கு கேஸ் சிலிண்டர் கொடுக்கணும். இதுதான் நியாயம். இதிலே லாபம் இருக்குது. அதனால் இந்த மோடி கும்பல் செய்யவில்லை என்று சொன்னால் இன்றைக்கு இந்திய முழுவதும் பெரும் ஆர்ப்பாட்டம், பெரும் போராட்டம், மக்கள் எல்லாம் விழிப்போடு இருக்காங்க. இந்த மோடி கும்பலை தூக்கி எறியக்கூடிய காலம் என்பது வெகு விரைவில் இல்லை, கூடிய சீக்கிரம் நிச்சயமாக நடக்கும். அதனால் இங்க இருக்கக்கூடிய ஜனநாயக சக்திகள் தொடர்ச்சியாக இந்த பெட்ரோல், டீசல், கேஸ் விலையை ஏறினா மக்களை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த பெட்ரோல், டீசல் விலை, கேஸ் விலை ஏறிச்சுன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா இன்னைக்கு டிரான்ஸ்போர்ட் விலை ஏறும். டிரான்ஸ்போர்ட் விலை கண்டிப்பா ஏறும், சரக்கு விலை ஏறும்.
அது ஏறிச்சுன்னு சொன்னா எல்லா பொருளுடைய விலை ஏறும், ஹோட்டல்ல எல்லா விலையும் ஏறும். நீ மோடி கும்பல் வந்து என்ன சாதிச்சான்னு சொல்லிட்டுமா, ஒரே ஒரு சாதனை ஜிஎஸ்டியில் மிகப்பெரிய சாதனை பண்ணியிருக்கிறான். அரிசியும் பருப்புக்கும் புளிக்கும் உப்புக்கும் வரி இல்லாம இருந்துச்சு, இட்லிக்கும் தோசைக்கும் சட்னிக்கும் வரி இல்லாம இருந்துச்சு, சப்பாத்திக்கெல்லாம் வரி இல்லாம இருந்துச்சு. ஆனால் அதுக்கு வரி போட்ட மிகப்பெரிய புண்ணியமா நம்ம மோடி. இதுதான் அவர் செய்த சாதனை தவிர வேறு ஒன்றுமில்லை. வருங்காலத்தில் மிகப்பெரிய பிரம்மாண்டமான போராட்டங்கள் நடத்துவதன் மூலமாகத்தான் இந்த பாசிச வெறி பிடித்த கார்பரேட் கும்பலை தூக்கி எறியப்பட வேண்டும் என்று இந்த தருணத்தில் கேட்டுக்கொண்டு வாய்ப்புகள் கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் மோடி கும்பலை, ஆர்எஸ்எஸ் கும்பலை வன்மையாக கண்டிக்கின்றோம். விலை போகாதே விலை போகாதே கார்ப்பரேட் கும்பலுக்கு, அதானி கும்பலுக்கு, அம்பானி கும்பலுக்கு விலை போகாதே விலை போகாதே. ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் தமிழ் தேச மக்கள் முன்னணி கண்டன ஆர்ப்பாட்டம். தமிழக அரசு தமிழக அரசு குறைத்திடு குறைத்திடு பெட்ரோல் வரியினை, கேஸ் வரியினை குறைத்திடு குறைத்திடு. மத்திய அரசு மோடி அரசு குறைத்திடு குறைத்திடு பெட்ரோல் வரியினை குறைத்திடு குறைத்திடு. சிறப்புரையாற்றிய தோழர் பொன் சரவணன் அவர்களுக்கு தமிழ் தேச மக்கள் முன்னணி சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். விளைவுகளை கண்டித்து நடைபெறக்கூடிய கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் அவை தோழர் மூர்த்தி அவர்களே மற்றும் இங்கே கலந்து கொண்டிருக்கக்கூடிய ஜனநாயக கட்சி தலைவர்களே மற்றும் தோழர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கக்கூடிய சாதியற்றோர் பேரவை சார்பாக மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். தோழர்களே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா